சென்னை வேளச்சேரியில் HDFC வங்கியில் கேட்பாரற்று கிடந்த 1.25 கிலோ தங்கம் மீட்கப்பட்ட விவகாரத்தில் திருப்பம் ஏற்பட்டு அந்த வங்கியின் முன்னாள் பெண் மேலாளர் லாக்கரில் திருடிய நகைகளை மீண்டும் பெட்டகத்தில் வைக்க மாறுவேடத்தில் வந்து சென்ற நிலையில் போலீசில் சிக்கியுள்ளார். வேளச்சேரி 100 அடி சாலையில் உள்ள HDFC வங்கிக்கு கடந்த 5ஆம் தேதி பர்தா அணிந்து வந்த பெண் தனது பெயர் ஷர்மிளா பானு என அறிமுகம் செய்து கொண்டு தனக்கு ஒரு கணக்கு தொடங்க வேண்டும், லாக்கர் வசதிகள் இருக்கிறதா என்றெல்லாம் விசாரித்திருக்கிறார். வங்கியின் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் வெளியே சென்றிருப்பதால் 15 நிமிடங்கள் காத்திருக்குமாறு வங்கி ஊழியர்கள் தெரிவித்த நிலையில் அந்த பெண்மணி வங்கி கணக்கு தொடங்க ஆவணங்கள் எடுத்து வருவதாக தனது பர்ஸை அங்கேயே விட்டு சென்றவர் மீண்டும் திரும்பி வரவில்லை. வங்கி ஊழியர்கள் அந்த பர்ஸை சோதனை செய்தபோது அதில் 1 கிலோ தங்க பிஸ்கட் மற்றும் 250 கிராம் தங்க நகைகள் இருந்ததை கண்டறிந்து பாதுகாத்த நிலையில் 4 நாட்களாக அதை கோரி அந்த பெண் வராததால் அதை போலீசில் ஒப்படைத்தனர். வங்கி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் உள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்திய போலீசார் பர்தா அணிந்து வந்தவர் அந்த வங்கியின் லாக்கருக்கான முன்னாள் மேலாளர் பத்மபிரியா என்பதை கண்டறிந்து மடக்கினர். அவரிடம் நடத்திய விசாரணையில் கடந்த நவம்பர் மாதம் வங்கி லாக்கர் ஒன்றில் இருந்த 1/4 கிலோ நகைகளை திருடி கைதான நிலையில் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு நகை மீட்கப்பட்டதாக போலீசார் கூறினர். அண்மையில் நிபந்தனை ஜாமீனில் வந்தவர் ஏற்கனவே எடுத்த லாக்கரிலேயே எடுத்து மறைத்திருந்த தங்க பிஸ்கட் மற்றும் நகைகளை கொண்டு வந்து மீண்டும் லாக்கருக்குள் செல்வது போல சென்று வைக்க முயற்சித்த போது சிக்கியிருக்கிறார். அமெரிக்காவில் இருக்கும் பெண் தனது தாயாரை அழைத்து லாக்கரில் உள்ள நகைகளை பார்க்க சொன்ன போதுதான் பத்மபிரியாவின் மோசடி அம்பலமாகி உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். லாக்கரில் இருந்து திருடிய நகைகளை மாறுவிடத்தில் வங்கிக்குள் நுழைந்து கைவரிசை காட்டி லாக்கரில் வைக்க முயன்று பெண் ஒருவர் சிக்கியிருக்கும் சம்பவம் வங்கி வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கிடையே வேளச்சேரி 100 அடி சாலை HDFC வங்கியில் உள்ள ஒவ்வொரு லாக்கரையும் திறந்து ஆய்வு செய்து நகைகளை மதிப்பிடும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள்.